I am coming. நாளை தீர்ப்புல இருந்து 34 வருஷமா தொடர்ந்து எல்லா ஜானர்லயும் என்டர்டெயின் பண்ணி டான்ஸ் ஆடி 36 சாங்ஸ் பாடி தமிழ் சினிமாவோட மறக்க முடியாத ஒரு இம்பாக்ட்ஃபுல் ஆக்டரோட கடைசி படம் ஜனநாயகன் ரிவ்யூ தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி ஹெச்டில லீக் ஆன ஒரு ஏ சர்டிஃபிகேட் படத்தை பார்க்க ஆடியன்ஸ் எக்ஸைட்டிங்கா இருக்க ஃபர்ஸ்ட் ரீசன் தளபதியோட டைட்டில் கார்டு. ஒரு சினிமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டைட்டில் கார்டு இருக்கும், ஆனா ஜனநாயகன் படத்துல வர டைட்டில் கார்டுக்கு பின்னாடி ஒரு பீக் சினிமாவே இருக்கு. ஒரு ஆக்டர் எலெக்ஷன்ல நிக்கிறாரு, அவரோட கடைசி படத்துக்கு சென்சார் இஷ்யூ, மத கலவரத்தை தூண்டுது, இந்த படம் ரிலீஸ் ஆனா தமிழ்நாடே பத்தி எரியும்னு ஏகப்பட்ட காரணத்தை சொல்லி அந்த படத்தை ரிலீஸ் ஆக விடாம பேன் பண்றாங்க. ஆனா அதே ஆக்டர் எலெக்ஷன்ல ஜெயிச்சு சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு. அதே படத்துல ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய்னு டைட்டில் கார்டை போட்டு ரிலீஸ் பண்ண ஹிஸ்டாரிக் கம்பேக் மூமெண்ட். அந்த சம்பவத்தை பார்க்க தான் இன்னைக்கு தியேட்டர்ல எல்லாரும் கட்டி ஏறிட்டு இருக்காங்க. ஜென்ரலா ஒரு கமர்ஷியல் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸை தவிர எல்லாரும் அந்த படத்துல என்ன கதை இருக்க போகுது, அதுல இருக்க சீன்ஸ்ல என்னென்ன லாஜிக் மிஸ்டேக் இருக்கும், அதை எப்படி ட்ரோல் பண்ணலாம்னு தான் படம் பார்க்க போவாங்க. அதுதான் கமர்ஷியல் படத்துக்கான காலங்காலமான தலையெழுத்து. ஆனா அந்த பிரச்சனை ஜனநாயகனுக்கு கிடையாது. ஏன்னா ஜனநாயகன் பகவந்த் கேசரியோட அபிஷியல் ரீமேக்னு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். அண்ட் ஃபுல் படம் ஆல்ரெடி ஹெச்டிலேயே லீக் ஆயிடுச்சு. நிறைய பேர் படத்தை பார்த்துட்டு கடைசி 2 மாசமா சோசியல் மீடியால ரிவ்யூ கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சோ இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு ஆடியன்ஸ்க்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் இன்னைக்கு தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா படம் பார்க்குற யாருமே லாஜிக் மிஸ்டேக் நோட் பண்ணவோ கதையில அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத கவனிக்காம நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த ஒரு ஆக்டரோட கடைசி படம் அதை நம்ம செலிப்ரேட் பண்ணணுங்கிற மைண்ட்ல தான் முக்காவாசி ஆடியன்ஸ் படம் பார்க்க போறாங்க. ஜனநாயகன் பகவந்த் கேசரி ரீமேக்குங்கிறதால ஸ்டோரி அண்ட் ஒன் எல்லாம் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல வர கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி தமிழ் ஆடியன்ஸ்க்கும் தளபதிக்கும் இருக்க கனெக்ட் அண்ட் 2026 எலெக்ஷனுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி இருக்க சீன்ஸ் அண்ட் டயலாக்ஸ் ஹெச் வினோத் நிறைய இந்த படத்துல எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்காரு. அண்ட் வில்லன் போர்ஷனை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டாரு. இந்த ஃபுல் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்க ஒரே விஷயம் தளபதி விஜய் தான். ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஃபுல் எனர்ஜியோட செம்ம லுக்ல இருக்காரு. முக்கியமா ஃபைட் சீன்ஸ், அதுல தளபதி கேரக்டருக்கு கொடுக்குற எலிவேஷன்லாம் பீக்ல இருக்கும். இந்த படத்துல வர ஃபைட் சீன் மட்டும் எவ்வளவு நாள் இன்ஸ்டாவை ரூல் பண்ண போறதுன்னு பாருங்க. படம் ஃபுல்லா தளபதி ஆரா ஃபார்மிங் தான். அடுத்த பாசிட்டிவ் அனிருத். இந்த படத்தோட ஹை பிச்சே எலிவேஷன் சீன்ஸ் தான். ஒவ்வொரு சீன்ஸ்க்கும் ஏத்த மாதிரி பிஜிஎம் போடணும். சப்போஸ் பிஜிஎம் ஒர்க் அவுட் ஆகலாம் அந்த சீன் கிரிஞ்சா ஆக சான்ஸ் இருக்கு. அண்ட் என்கேஜிங் சாங்ஸும் இந்த படத்துக்கு தேவை. அப்பதான் ஆடியன்ஸ் படத்துல இருக்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் கவனிக்காம இருக்க முடியும். அதை அனி பக்காவா பண்ணிருக்காரு. படம் பார்க்காம போன் யூஸ் பண்ணிட்டு இருந்தா கூட அனி பிஜிஎம் ஆட்டோமேட்டிக்கா தலையை ஸ்கிரீன் பக்கம் திருப்பிடும். அப்படி மியூசிக்ல விளையாண்டுருக்காரு. அண்ட் வீடியோ சாங்ஸ்மே பார்க்க நல்லா இருக்கு. ஒரு பேரே வரலாறு சாங் டிவிகேவோட கனெக்ட் பண்ண விஷுவல்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். அதுக்கு தியேட்டர்ல செம்ம ரெஸ்பான்ஸ். அப்புறம் படத்தோட மெயின் கேரக்டர்ஸ்க்கும் தளபதிக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. மமிதா அண்ட் பூஜா ஹெக்டே ஒரு நார்மல் ஹீரோயின்ஸா இல்லாம கதைக்கு இம்பார்ட்டன்டா படம் ஃபுல்லா டிராவல் ஆறாங்க. தளபதி அண்ட் மமிதா காம்போ சீன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. அண்ட் கிளைமேக்ஸ்ல அவங்களோட ஃபைட் சீன்ஸ்க்கு தியேட்டர்ல செம்ம விசில். ஆண்டியா நீங்க மட்டும் என்ன இளைய தளபதியா? அண்ட் வில்லன் ரோலுக்கும் ஹெச் வினோத் செம்ம ஹைப்பை கிரியேட் பண்ணிருப்பாரு. அவருக்கும் இந்த படத்துல அதிக ஸ்கிரீன் டைம் இருக்கு. நார்மலா ஒரு ஹிந்தி வில்லன் சவுத் படத்துல நடிக்கும் போது ஃபுல்லா உங்களுக்கு பில்டப் கொடுத்துட்டு கிளைமேக்ஸ்ல ஒரு சின்ன ஃபைட்டை வச்சு முடிச்சிருவாங்க. ஆனா இந்த படத்துல அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளேவே இருக்கு. இன்னையில இருந்து 30வது நாள் இந்தியா என் காலடியில வந்து விழும். என்ன பிளான்? ஜனநாயகன்ல என்னதான் பகவந்த் கேசரியோட மெயின் பிளாட் இருந்தாலும் இந்த படத்துல நிறைய சோஷியல் மெசேஜ், உமன் எம்பவர்மெண்ட் சீன்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் மெசேஜ் நிறைய வினோத் ஆட் பண்ணிருக்காரு. அது எதையுமே ஃபோர்ஸ் பண்ணாம கேசரி ஸ்டோரியிலேயே பக்காவா மேட்ச் பண்ணிருக்காரு. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு மட அரசியலுக்கு வரீங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் படம் கொஞ்சம் லைட்டா ஸ்லோ ஆகும். பட் அதையும் லாஸ்ட் 15 மினிட்ஸ் ஸ்கிரீன் பிளேல சரி பண்ணிடுவாங்க. அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல வர கேமியோஸ், ட்விஸ்ட் அண்ட் டர்ன், எண்ட் கிரெடிட்ஸ்ல ஃபேன்ஸ் அள வச்சு அனுப்புற அந்த எமோஷனல் எண்டிங்னு ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபைடா படம் முடியும். சோ இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்து செலிப்ரேட் பண்ண ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ் இருக்கு. தளபதி விஜயோட ஆரா, டைட்டில் கார்டு, அனிருத்தோட மியூசிக், உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் சோஷியல் மெசேஜஸ், ஃபைட் சீன்ஸ், செகண்ட் ஆஃப் கேமியோஸ், கமர்ஷியல் சீன்ஸ் பிளேஸ்மெண்ட், இன்ட்ரோ, இன்டர்வல், கிளைமேக்ஸ் அண்ட் முக்கியமா லாஸ்ட் 15 மினிட்ஸ்னு ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ் இந்த படத்துல இருக்கு. நெகட்டிவ்னா செகண்ட் ஹாஃப்ல வர வில்லன் போர்ஷன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அதை நான் நெகட்டிவா இருக்குன்னு சொல்லுவேன். சோ இந்த படம் தளபதியோட ஓல்ட் ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணலன்னு சில பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான பதில் இது ஒரு ஏ சர்டிஃபைட் படம். தளபதியோட ரெவென்யூ கூட்டமே குழந்தைங்க தான். அவங்க இல்லங்கும் போது பாக்ஸ் ஆஃபீஸ் கண்டிப்பா கொஞ்சம் குறையதான் செய்யும். அண்ட் ஆல்ரெடி நிறைய பேர் இந்த படத்தை பார்த்திருப்பாங்க.
இருக்காங்க. அவங்க திரும்பி தியேட்டருக்கு வருவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். இந்த படம் தான் பண்ண போறாங்கறத தளபதி தான் சூஸ் பண்ணிருக்காரு. இது அவர் பாலிடிக்ஸ் என்ட்ரிக்கு யூஸ் ஆகுங்கிறத மட்டும் தான் மைண்ட்ல வச்சுட்டு சூஸ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் இப்போ சிஎம்ஏ ஆகிட்டாரு. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் அவரோட சினிமா கரியர் எதையும் கிரியேட் பண்ண போறதில்ல. ஏன்னா அவருக்கு சினிமால இதுக்கப்புறம் கெரியருங்கிறதே இல்ல. அவர் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு பொலிட்டிஷியனா தான் வாழ போறாரு. இது அவரோட ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக ஒரு செலிப்ரேஷன் மூவி. அண்ட் அவங்களும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த எலைட் ரிவ்யூ சொல்றதெல்லாம் நம்பாம நம்ம சைல்டுஹுட் என்டர்டெயினா வச்சு நமக்கு நிறைய மெமரிஸ் கொடுத்த தளபதி மாதிரி ஆக்டரோட கடைசி படத்தை எந்தவித டவுட்டும் இல்லாம போய் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஃபேன்ஸ் கூட பார்த்தா தான் அந்த ஃபீல் நல்லா இருக்கும். ஸோ சீக்கிரமா ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்க்குள்ளேயே இந்த படத்தை பார்த்துருங்க. அண்ட் தளபதி விஜயோட லாஸ்ட் படம் ஜனநாயகனுக்கு சினி பிளாட்ஃபார்மோட ரேட்டிங் இல்ல சார், என்னால இவர் அடிக்க முடியாது சார். இந்த எபிக் ஃபேர்வெல் மூமெண்ட்டை நான் ரேட்டிங் கொடுத்து டீக்ரேட் பண்ண விரும்பல. ஒரு தமிழ் சினிமாவோட டை ஹார்ட் ஃபேனா இவ்வளவு நாள் நம்மளை என்டர்டெயின் பண்ணதுக்கு தளபதிக்கு ஒரு ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். அண்ட் என்னதான் டெய்லி தளபதி மாஸ் பண்ணாலும் சினிமால அவரை பார்க்க முடியலங்கிறது கஷ்டமா தான் இருக்கு. I won't forget you, buddy. குடியிருக்கும் நானீராத என்ன. ஸோ தளபதி விஜயோட ஃபேன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க எந்த மூமெண்ட்ல இல்ல எந்த படம் பார்த்துட்டு அவருக்கு ஃபேன் ஆனீங்க அப்படிங்கிற உங்களோட மெமரிஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சினிமா பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.